சோ இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இந்த 8-9 பாயிண்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுல முதல் விஷயம் ரொம்ப முக்கியமான, இந்த பிசினஸ்ல சக்சஸ் ஆகணும்னா, பிசினஸ்ல சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது ரிஸ்க் எடுக்கிற மைண்ட் செட்டை நீங்க உருவாக்கணும். ரிஸ்க் எடுக்காம உங்களால சக்சஸ் ஆகவே முடியாது. பிசினஸ் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ரிஸ்க் எடுக்கணும். இருக்கிறது ஒரே ஒரு லைஃப்ங்க. சும்மா வேற ஆள கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கே உங்க வாழ்க்கையை நீங்க கொடுக்கறதுக்கு தயாராகும் போது உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்காக லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறதுல என்ன தப்பு? கீழே விழுவீங்க. இப்பயே நான் சொல்லிடுறேன், நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா கீழே விழுவீங்க. விழுந்தே கிடக்காதீங்க, எழுந்திருச்சிருங்க. விழுந்து கிடக்கூடாது, திருப்பி எழுந்திருக்கணும். திருப்பி விழுவீங்க, திருப்பி எழுந்திருக்கணும். திருப்பி விழுவீங்க, திருப்பி எழுந்திருக்கணும். ஆனா டெஃபினட்டா நீங்க விழுந்து கிடக்காம இருந்தா உங்க இலக்கை நீங்க அடைவீங்க. சோ உங்க மைண்ட ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணிக்கோங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, பெருசா கனவு காணுங்க. ட்ரீம் பிக். தைரியமா கனவு காணுங்க. பொம்பளை பிள்ளைங்க முக்கியமா சொல்லுவாங்க பேராசைப்படுறீன்னு. நான் சொல்றேன், நீங்க பேராசைப்படுங்க, பெருசா ஆசைப்படுங்க. அப்பதான் உங்களால ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்க முடியும். பேராசைப்படுங்க, தைரியமா படுங்க, பெருசா. அது நான் தூங்கும் போது வருது, அந்த கனவு பத்தி பேசல. ஒரு கனவு உங்களை தூங்க விடாம செய்யும் பாருங்க, அதை பத்தி பேசுறேன். அந்த ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருக்கணும். நீங்க என்ன ஆகணும், என்ன எங்க போகணும்னு. அப்படி அந்த ப்ளூ பிரிண்ட் உங்ககிட்ட இருந்தா, ஷார்ட் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் உங்ககிட்ட இருந்தாதான், அந்த ப்ளூ பிரிண்ட் இருந்தாதான் பிரபஞ்ச சக்தி. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. அது உண்மை. பிரபஞ்ச சக்தி அதை அடையறதுக்குள்ள வழிமுறையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். பெருசா ட்ரீம் பண்ணுங்க, தைரியமா ட்ரீம் பண்ணுங்க, இன்னைக்கே ட்ரீம் பண்ண ஆரம்பிங்க, அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. மூணாவது பாயிண்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப், எஸ்பெஷலி விமன். என்னால முடியுமா, இதெல்லாம் நடக்குமா, ஆகுமான்னு 1% கூட உங்களுக்கு சந்தேகம்ன்றதே இருக்கக்கூடாது. என்னால முடியும், நடக்கும், ஆகுன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். ஏங்க நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்சவங்க. அப்பாவுடைய உடம்புல இருந்து அம்மாவுடைய உடம்புக்கு லட்சக்கணக்கான உயிரணுக்கள் போயிருக்கு. அப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்திருக்கு. அந்த ஓட்டப்பந்தயத்துல நீங்க ஜெயிச்சதுனாலதான் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க கொஞ்சம் மெதுவா ஓடி இருந்தீங்கன்னா இங்க யாரும் உட்கார்ந்துருப்பா சொல்லுங்க பாக்கலாம்? உங்க அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சி தானே உட்கார்ந்துருப்பாங்க. எஸ் ஆர் நோ? பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்ச நீங்க எப்படி தோக்கலாம்? நீங்க தோக்க பிறக்கல, நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. முதல்ல உங்களை நீங்க முழுமையா நம்புங்க.